அதாவது திமுகங்கிறது சாதாரணமான ஒரு அமைப்பு இல்லடா. திமுகங்கிறது வந்து நல்ல அஸ்திவாரங்கள் போட்டு அருமையாக நீங்க கட்டப்பட்டது. என்னதான் அப்படி சொன்னாலுமே வந்து கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப திமுகவை வேற ஒரு பார்வையில பார்த்துருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு வேற பார்வையா தானே இருக்கு. கலைஞராவது கொஞ்சம் தான் வந்து அடிச்சாரு. ஆனா முக ஸ்டாலின் அவர்கள் மொத்தமாவே அடிச்சிட்டு இருக்காரு. யார் அடிச்சாரு? அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மக்களுக்கு எதுவுமே செய்யாம பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டயாவது சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ரைடு எல்லாம் போயிருக்காங்க. எங்க ரைடு போனாங்க? பெரியசாமி அவர். சரி, என்ன எடுத்தாங்க? அவங்க வீட்ல இருந்து எடுக்கலாம்னா அவங்களுடைய மகள் வீட்ல இருந்து நிறைய ஆவணங்கள் எடுத்தோம்னா இப்ப உன் டேபிள்ல கூட தான் நீ ஒரு ஆவணத்தை பார்த்து பேசிட்டு இருக்க. இந்த ஆவணத்தை எடுத்துட்டு போனாங்கன்னா ஆவணத்தை எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்றதா? அதுல என்னன்னா ஊழல் பண்ணதுக்கான ஆவணங்கள்லாம் இருந்திருக்கு. விஜய் இந்த தேர்தலில் தனிச்சு தான் போட்டியிடுவார். சில லெட்டர்பேடு கட்சிகளோடு சேர்ந்து கண்டிப்பாக ஒரு 6லிருந்து 8, 8லிருந்து 10% ஓட்டுகள் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மக்களை கவர்றதுக்கு ஒரு விதமான கவர்ச்சி. எம்ஜிஆர் ரசிகர் இருப்பான், அண்ணா ரசிகர் இருப்பான். ஸோ எம்ஜிஆர் ரசிகரையும் இழுக்கணும், அண்ணா ரசிகர் இழுக்கணும். இதெல்லாம் அவங்களுடைய ஒரு அரசியலுடைய தூரத்து நோக்கண்டா. இதில் எல்லாம் தூங்கு மூஞ்சித்தனமா இருக்கிறது யாருன்னா அதிமுக, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கு பாரு, அவங்க தான் கம்முன்னு தூங்குவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக இது 2 கட்சிகள் தான் பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்திருக்கு, டிவிகே வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 4 முனை போட்டியாக தான் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ பிற்காலத்தில் வந்து நாம் அதிமுக, திமுக கூட இருக்காது, நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையிலேயே இது போயிட்டு இருக்கே. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? திமுகங்கிறது வந்து அதாவது கட்டமைக்கப்பட்டது. அதாவது திமுகங்கிறது சாதாரணமான ஒரு அமைப்பு இல்லடா. திமுகங்கிறது வந்து நல்ல அஸ்திவாரங்கள் போட்டு அருமையாக நீங்க என்னதான் அப்படி சொன்னாலுமே வந்து கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப திமுகவை வேற ஒரு பார்வையில பார்த்துருந்தாங்க. சோ இப்போ ஒரு வேற பார்வையா தானே இருக்கு. பார்வைன்னா நல்ல கண்ணுல பார்த்தா நல்லா தெரியும், லொல்ல கண்ணுல பார்த்தா லொல்லையா தான் தெரியும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, முக ஸ்டாலின் அவர்களுடைய கம்பேர் பண்ணும்போது கருணாநிதி அவர்களே கொஞ்சம் பெட்டர் போல அப்படி. அதுல யாரும் மாற்று கருத்து இல்லடா. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு விஷயம் புலமை நான் வன்மையில வந்து கலைஞரை அடிச்சுக்கிறதுக்கு தமிழகத்துல வேற யாருமே இல்லை. அதுல யாரெல்லாம் ஒத்துத்தான் ஆகணும். அவருடைய நாவன்மைக்கும் அவருடைய புலமைக்கும் அவருடைய எழுத்தாற்றலுக்கும் எல்லாரும் அடிமைகள் தான். நீங்களும் அடிமை தான், நானும் அடிமை தான். இன்னைக்கு கூட தச்சையில எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு கலைஞர். அந்த கடிதத்தை ஒரு ஃபைலை புரட்டும் போது அந்த கடிதத்தை பார்த்தேன். சரியா, அதை நான் ஃபைல் போட்டு வச்சிருக்கேன். அவ்வளோ அழகா அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. புரியுதா? ஆகையினால அவர் கலைஞர் வந்து அது மாதிரி இருக்கணும்னு எப்படி நம்புறீங்க? இப்போ ஒரு பழமொழி, ஒன்ன மாதிரி உங்க அம்மா இருப்பாளா, இல்ல உன் தங்கச்சி இருப்பாளா, அக்கா இருப்பாளா? சொல்லுங்க. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு குணங்கள் இருக்கு இல்லையா. அது மாதிரி அவர் ஒரு குணம், அவர் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அவங்களோட கருத்து என்ன அப்படின்னா, கலைஞராவது கொஞ்சம் தான் வந்து அடிச்சாரு. ஆனா முக ஸ்டாலின் அவர்கள் மொத்தமாவே அடிச்சிட்டு இருக்காரு. மக்கள் யார் அடிச்சாரு? அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மக்களுக்கு எதுவுமே செய்யாம பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அறிவு கட்ட ஜென்மங்கள் இந்த மாதிரி பேசுறான்னா அவனுக்கு அறிவு இல்லை, அறிவு கம்மின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டேன்னா, மொத்த பட்ஜெட் எவ்வளோ செலவு பண்றாங்க, ஆடிட்டர் ஜெனரலுடைய அறிக்கை என்ன, இவங்க எல்லாம் எவ்வளவு செலவு, அறிக்கையும் அதாவது உங்களோட திட்டங்களையும் மக்களுக்கு சேரல அப்படின்னு சொல்றாங்க. திட்டங்கள் சேரலைன்னா நீங்க அரசுடைய பத்திரிகையை வாங்கி படிங்க. எவ்வளவு அரசு இந்த அரசு பொறுப்பேற்றதுல இருந்து எவ்வளவு காரியங்கள் முன்னெடுத்து செஞ்சிருக்காங்கிறது அந்த அறிக்கையில இருக்கு. அறிக்கைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா, இந்த புது வண்ணாரப்பேட்டை அந்த பகுதியில மகளிர் உரிமை தொகை யாருக்குமே வரல அப்படின்ற 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, முடிய போது ஆட்சியே. இந்த நேரத்துல கூட வந்து எங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னு. இங்க பாருமா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கம்மா. இவங்க முறைப்படி அங்கே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் தூசி தட்டி எடுத்திருப்பாங்க. முந்தா நாள் அந்த எம்எல்ஏட்ட கேட்டு அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது அறிவாலயத்துக்கு போய் அறிவாலயத்தில் அந்த ஒரு பிரச்சனையை பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தக்கீது அனுப்பிச்சு அதை பூரா தூசி தட்டி அந்த அப்ளிகேஷன்லாம் எங்கே, அந்த வார்டு அப்ளிகேஷன் என்னன்னு இப்போ புரட்டி எடுத்துகிட்ருக்காங்க. அநேகமாக இன்றைக்கி நாளைக்குள்ளே அது செட்டில் ஆகிடும். சரியா?
அது சில நேரங்களில் சிலது விட்டு போயிருக்கலாம். அதனால ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள்ரா, 1.5 கோடி மக்களுக்கு இந்த உரிமை தொகை போகுது. அப்போ 1, 2 இந்த மாதிரி ஏதாவது விட்டு போகத்தான் செய்யும். அதை இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் அதை திரும்பி என்ன ஏதுங்கிறத எடுத்து பார்க்கணும், பார்த்து பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லைடா, பரீட்சை எழுதுறாங்க பிள்ளைகள், அதில் மார்க்கு இப்போ திருத்துறாங்க, கிராத்துரிப்பாலாம் தான் மார்க் திருத்துறாங்க. கூட்டலில் பார்த்தீங்கன்னா திருத்ததை கரெக்டாக திருத்திருப்பாங்க, கூட்டலில் தவறு இருக்கும். அதுக்கு நம்ம மறுபடியும் அந்த கூட்டலுக்கு வந்து பணம் கட்டி மறுபடியும் கூட்ட சொல்லி மறுபடியும் எவ்வளோ பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணுது பார்த்துருக்கீங்களா? சரியா? ஆகையினால இதெல்லாம் சகஜம்டா. இதெல்லாம் மனிதன் தானே பண்ணுறோம், மிஷினா பண்ணுது. மனிதன் பண்ணும்போது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள், சில தவறு பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க தவறு பண்ணணும்னு சொல்லி உங்களை மாதிரி தற்குறிகள் சொன்னா தான் தெரியுமே தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கேள்வி கேட்டா தற்குறி அப்படின்னு. ஆமா, பின்ன என்ன நாங்க தப்பு பண்ணோம், யாருகிட்ட லஞ்சம் வாங்கணும் நிரூபிக்க முடியுமா? யாருகிட்டயாவது நாங்க சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ரைடு எல்லாம் போயிருக்காங்க. எங்க ரைடு போனாங்க? சரி, என்ன எடுத்தாங்க? அவங்க வீட்ல இருந்து எடுக்கலாம்னா அவங்களுடைய மகள் வீட்ல இருந்து நிறைய ஆவணங்கள் எடுத்தோம்னா இப்ப உன் டேபிள்ல கூட தான் நீ ஒரு ஆவணத்தை பார்த்து பேசிட்டு இருக்க. இந்த ஆவணத்தை எடுத்துட்டு போனாங்கன்னா ஆவணத்தை எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்றதா? அதுல என்னன்னா ஊழல் பண்ணதுக்கான ஆவணங்கள்லாம் இருந்திருக்கு. அதாவது கண்ணா இங்க பாருமா, சொத்துக்கு ஆதென்டிகேட்டட் இல்லாத செய்தி எல்லாம் சொல்லாதீங்க. அதிகமா சொத்துச்சு. அங்க பாரு, எனக்கு ஐபிஏ தெரியும், அவங்க காலம் வேற. எனக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு அவங்க 50-60 வருஷம் இருக்கும், 60 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு அவர் தொழில் பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க, அதை பண்றாங்க, நிறைய சொத்து பத்துக்கள் சேர்க்குறாங்க. அது மாதிரி கணக்கு வழக்குகள், ஐடி இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க, வைக்கிறாங்க. அதுக்கு மேலேயும் சொத்து சேர்த்துருந்தா போகட்டும் உள்ள, யார் வேணான்னா. என்னை பொறுத்த மட்டும் எவன் ஒருத்தன் தப்பு பண்றானோ தண்டனையிலிருந்து தப்பக்கூடாதுன்னு நினைக்கிறாள் தான் நான். புரிஞ்சதா? அதனால ஐபிஐ பொறுத்த மட்டும் அவர் தொழில் பண்றாரு, அதுக்கப்புறம் விவசாய நிலங்கள் இருக்கு, விவசாயம் பண்றாரு, அப்பா பிள்ளைகள் எல்லாம் ஒரே குடும்பமாக தான் இருக்காங்க. அதனால இந்த சிரமம் இல்லாமல் சம்பாதிக்கிறாங்க. மாந்தோப்பு, தென்னந்தோப்பெல்லாம் இருக்கு, வயல்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு இல்லை, அவங்க பரம்பரை சொத்தே இருக்கு அவங்களுக்கு. அதனால இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. சிலருக்கு அதிர்ஷ்டம் கூடி வருது, கோடிக்கணக்காக சொத்து சேருது. சரியா? எனக்கு தெரிய நம்ம வந்து பாரத் இன்ஜினியரிங் காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கே, ஜெகத் ரட்சகன் சாதாரணமான ஆள் தான். இன்னைக்கு அவருக்கு எப்படி போனாலும் ஒரு 1 லட்சம் கோடி சொத்து இருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த 1 லட்சம் கோடி சொத்தையும் லஞ்சம் வாங்கி சம்பாரிச்சாரா சொல்லு? அது அவங்களே கேட்டாதான் தெரியும். அவர் எங்க போய் லஞ்சம் வாங்குவார் அவரு? அதெல்லாம் இல்லைடா கண்ணு. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கு, 3 மருத்துவமனை வச்சிருக்காங்க, 3 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல வரக்கூடிய வருமானங்களே பல்லாயிரம் கோடி வருது. அதனால அது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா வந்துரும்டா. இப்போ நீங்க ஆத்துல வெள்ளம் வருதுன்னு சொல்றீங்க, துளி துளியா மழை பெஞ்சு தானே வெள்ளம் வருது. பல துளிகள் சேர்ந்தா தானே நீர் ஆகி அந்த நீர் ஓடைகளில் வந்து ஓடைகள்லாம் சேர்ந்து ஆறுல சேரும்போது பெரிய வெள்ளமாக வருது. அது மாதிரி சிறு பல தொழில்கள் செய்கிறாங்க, அதுலேருந்து வருவாய் வருது. அந்த வருவாய் பெருக்கத்தில் அவங்க நல்லா சொபஸ்டிகேட்டடாகவும் இருக்காங்க, நிறைய சொத்து சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தவற சொல்ல இயலாது. ஈடி அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, ஈடி போகட்டும், அவங்க கணக்கு வழக்குகள்லாம் பார்க்கட்டும், இவ்வளோ பணத்தில் ஊழல் இருக்குன்னு அவங்க அறிக்கை கொடுக்கட்டும். இது அறிக்கைக்கு என்ன செய்கிறீங்கன்னு அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்கு, பல ப்ராசஸ் இருக்கு. இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக நடுவண ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய ஒரு இழிவான செயல். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, எதிர்கட்சியில வந்து அடக்கி ஆளுவதற்காக ஈடியை பயன்படுத்துறது தவறு, ஒன்றிய அரசு செய்கிறது மிகப்பெரிய தவறுன்னு பேசியிருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ தாவேகா மாநாடை பொறுத்த மட்டும் ஒரு பேசும் பொருளாக இருக்கு. அதை நம்ம என்னாகுன்னா, அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு ஊடகங்களுடைய வளர்ச்சி ஜாஸ்தி. இப்போ நம்மளே இப்போ தாவேகாவை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம்னா, ஊடகங்கள் பெருத்துருச்சு, எல்லா ஊடகங்கள்லையும் பேசுகிறாங்க, நிறைய பேர் கேமராவை தூக்கிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ கூட நம்ம மதுரை கேமராமேன் அங்கே போயிருக்காரு போல இருக்கு, கேமரா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் போய் படம் பிடிக்க போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது.
அதனால எல்லாரும் அவங்க சேனலில் போட்டால் அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வர இருக்குல்ல. இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம பேசுறது லட்சக்கணக்காக போச்சுன்னா நமக்கு வருமானம், உங்களுக்கு வருமானம் வருதுல உங்கள் இதுக்கு சேனலுக்கு, அவ்வளோதான். ஆகையினால விஜய் இந்த தேர்தலில் தனித்து தான் போட்டியிடுவார், சில லெட்டர்பேடு கட்சிகளோடு சேர்ந்து. கண்டிப்பாக ஒரு 8 10% ஓட்டுகள் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கேயுமே அவரால் வெற்றி பெற இயலாது. முடிஞ்சால் அவர் நிற்கிற தொகுதியில் அவர் வேணால் டெபாசிட் வாங்கலாம் அல்லது அவர் ஜெயிக்கலாம், அவ்வளோதான். மற்ற யாரும் அவர் கட்சியிலிருந்து ஜெயிக்க இயலாது. இப்போ இந்த மாநாட்டில் இன்னொரு விஷயம் பேசும் பொருளா ஆகியிருக்கு. ஏன்னா அங்க வைக்கக்கூடிய பேனர்கள்ல அண்ணா அவர்களுடைய புகைப்படமும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எம்ஜிஆர் எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி விஜய் அவர்களும் கொண்டு வருவாருன்னு சொல்லதான் அதை வச்சிருக்காங்களா? வேற எதுக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏமா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிமா. அதாவது மக்களை கவர்றதுக்கு ஒரு விதமான கவர்ச்சி. எம்ஜிஆர் ரசிகர் இருப்பான், அண்ணா ரசிகர் இருப்பான். ஸோ எம்ஜிஆர் ரசிகரையும் இழுக்கணும், அண்ணா ரசிகரையும் இழுக்கணும். இதெல்லாம் அவங்களுடைய ஒரு அரசியலுடைய தூரத்து நோக்கம்டா. அந்த 2 பக்கத்து ஆட்களும் வருவாங்கங்கிற எண்ணம். ஏன்னா இப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிமுகவில் இல்லை, எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. இந்த பக்கம் அண்ணாதுரை அவர் கட்சியில தான் அதிமுகன்னு வச்சிருக்காங்களே தவிர அண்ணாவுக்கு அங்க மரியாதையும் இல்லை அந்த கட்சியில. அதனால இவங்க 2 பேர் படத்தை வச்சா நமக்கு ஒரு கூட்டம் வரும். கண்ணு, நீங்க போனதுல 5 தலைவர்களை வச்சாரு கட் அவுட்டு. இந்த இதுல இப்ப முகப்பிலேயே அண்ணாவையும் வச்சு இவர் நடுவில் நிற்கிறாரு. காசு இருக்கு, எதை வேணாலும் செய்யலாம். பாருங்க, இன்னைக்கெல்லாம் நான் வெளியில் வர்றேன், ஏகப்பட்ட போஸ்ட். எங்கள் வீட்டில் கீழே ஒரு நண்பர் இருக்கார், அவர் கூட போஸ்ட் பார்த்தேன். இப்போ ஒரு 16 கால போஸ்ட் ஒன்று ஒட்டிருந்துச்சு இந்த இதில், இந்த பாலத்து இதில் ஒட்டியிருக்காங்க. காசு இருக்கு அவர்கிட்ட, நல்லா ஒட்டுறாரு. அவர் ஒட்டுறாரு இல்லையா, அவர் தொண்டைங்க ஒட்டுறானுங்க, என்ன பண்ண முடியும்? அதனால் எதுவுமே பணம் தான். இந்த பணம் அவருக்கு அவர் கையிலேருந்து எந்த பணத்தையும் செலவு பண்ணலை. ஏன்னா கணக்கு கொடுக்க இயலாது அவரால். அதுக்காக அந்த மாநாட்டு செலவுகள்லாம் அவருக்கு நன்கொடை மூலியமாக நிறைய வருது. அந்த நன்கொடையை வச்சு மாநாடு பண்ணுறாரு. இந்த மாநாட்டினால நிறைய பேர் ஆதாயம் அடைகிறதுக்காக எதிர்பார்த்து செலவு பண்ணுறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இன்னும் வருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சீமானுக்கும் அந்த ஆசை இருக்குது. அவர் 8.2% நிரூபிச்சிட்டாரு. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவர் ஒரு உயரத்துக்கு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. இப்பயே அவர் கிட்டத்தட்ட ஒரு 150 கேண்டிடேட்டை அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவங்கெல்லாம் தேர்தல் வேலை பார்க்குறாங்க, பரப்புரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் அவங்க பின்பற்றாங்க. இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு, ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய வேலைகள், சரியா? இதில் எல்லாம் தூங்கு மூஞ்சித்தனமாக இருக்கிறது யாருதுன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கு பாரு, அவங்க தான் கம்முன்னு தூங்குவாங்க. அவங்க அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ பண்ணோன்னா மக்கள் மறந்துடுவாங்க. தேர்தலுக்கு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக அந்த தேர்தல் நேரத்தில் அந்த லாஸ்ட் மினிட்ல முடிச்சிட்ட உடனே அந்த 5 மணியோட முடிகிறதோட அப்போயோட நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் மக்கள் மனசில் நிற்கும். இப்போ செய்யறதெல்லாம் அப்போ நிற்காது. இந்த மாநாடு ஒரு சினிமா படத்துக்கு போனால் ஒரு சினிமா படம் எத்தனை நாளைக்கு உங்க மனசில் தங்கும்? அடுத்த படத்தை பார்க்குற வரைக்கும். அடுத்த படத்தை பார்த்தேன்னா இந்த படம் மறந்து போயிடும். இப்போ விஜய் அவர்கள் தேர்தல் சின்னம் கேட்டதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த தகவல் உண்மைதானா? இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை, நவம்பர் மாதம் வரலையும் இதுக்கு டைம் இருக்கு. தேர்தல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே போன மாதம் வரலையும் இவங்க எந்த கடிதமும் கொடுக்கல. தேர்தல் ஆணையத்தில் நான் வெரிஃபை பண்ணிட்டேன், தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கல. 2வது, இந்த மாநாட்டில் அவங்க ஏதாவது ஒரு சின்னத்தை அலௌன்ஸ் பண்ணலாம். அலௌன்ஸ் பண்ணி இந்த சின்னத்தை அவங்க கேட்டு அவங்க அப்ளை பண்ணலாம். என்னன்னா அவர் கேப்டன் என்ன பண்ணார், முரசு சின்னத்தில் தான் முத நின்றார். அதே முரசு சின்னம் எனக்கு வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் சொல்லி வாங்கினார். அதே மாதிரி சீமான் என்ன பண்ணார், ஏர்வலவன் சின்னத்தில் அவங்க கட்சி தொண்டர்கள் நின்றாங்க. அதுக்கப்புறம் 2-3 தேர்தலில் அதை வச்சாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தன் அதை ஆட்டையை போட்ட உடனே மைக் சின்னத்தில் போன முறை நின்றாங்க. புது சின்னம்,
ஆனாலும் 8.2% ஓட்டு வாங்கினாரு. இப்ப விஜய் அவர்கள் எந்த ஆனா சின்னம் இப்ப கேட்பாருன்னு தேர்தலில் எழுதியிருக்காரு. இப்ப சீமான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த விவசாய சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணணும், நான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிட்டோம், அதனால எங்களுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அநேகமாக அவருக்கு அந்த சின்னம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா போன முறை அவங்க வாங்கினாங்களே, அவங்க கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வரல. அதனால இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சீமான் அவர்களுக்கு. பட் இன்னும் வந்து இவங்க தாவேக்கா எழுதலை. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அவங்க எழுதலாம். நவம்பர் மாதம் சொல்லி டைம் இருக்குது, அவங்க எழுதி வாங்கலாம். ஒன்றும் இப்போ இது கிடையாது. எந்த சின்னம் வச்சா என்னடா, மக்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், ரெட்டலைன்னு சாதாரண ஒரு இதைத்தான் வச்சாங்க எம்ஜிஆர் பீரியடில். அது ரெட்டலையில் எல்லாம் எம்ஜிஆருக்காக போட்டாங்க, அது மாறி 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 ரெட்டலைக்காக ஓட்டுங்கிற மாதிரி ஆச்சு. அதே மாதிரி உதயசூரியன் சின்னம் வைக்கும்போது அண்ணாவுக்காகத்தான் அந்த காலத்தில் வந்து அண்ணாவுக்காக எம்ஜிஆருக்காக தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞருக்காக போட்டாங்க. அதுக்கப்புறம் உதயசூரிய சின்னங்கிறது மக்கள் மனசில் பதிஞ்சு போச்சு. இப்போ யார் எந்த கட்சியில் இருந்தாலும் போய் ஓட்டு போடுறத உதயசூரியன் பார்த்த உடனே உதயசூரியனை அமைக்கி விட்டு வந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, மக்கள் மனசில் அது ஆழ பதிஞ்சு போச்சு. அதை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டப்படும். அது காலப்போக்கில் தான் அது எல்லாம் மாறும், உடனடியாக மாறிடாது. இன்னும் அது ஒரு 10 ஆண்டு காலம் ஆகணும். சரிங்களா? அவ்வளோதான்.